அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அதுல சில எதிர்ப்புகள் நிறைய அதிகமா கிளம்பி இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். இரண்டாவதா தாவேகாவை சார்ந்த எம்எல்ஏ அவர் ஒருத்தர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது சரியில்லை அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தாவேகா தொண்டர்களுக்குள்ளேயும் கமெண்ட் செக்ஷன்ல சில கருத்து முரண்கள் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்குது. இது என்ன அப்படின்றத நம்ம தெளிவா பார்ப்போம். இந்த பயிர்க்கடன் பிரச்சனை என்னப்பா? அது ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே எப்பயுமே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது தேர்தல் நடக்க போறதுக்கு 6 மாசம் 3 மாசம் முன்னாடி தேர்தல் வரையறைக்குள்ள எல்லா கட்சியுமே கட்டாயம் விவசாயிகளுடைய தேவையை இலவசம் இந்த மாதிரி பயிர்க்கடன் தள்ளுபடிங்கிறது அறிவிப்பாங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி எல்லாமே இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி சொல்லியிருந்தாங்க. இப்ப விஜயும் அதை ஒற்றி விஜய் ஒரு அறிக்கை என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா 5 ஏக்கர் வரை வச்சிருக்க ஒரு விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்கன்னா அந்த கடன் முழுமையா தள்ளுபடி செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. அதை தாண்டி இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்க பெரு விவசாயிகளுடைய கடனை ஒரு 50 விழுக்காடு நாங்க தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படிங்கிறது விஜய் சொன்ன அறிக்கை. இப்போ மக்கள் வாக்கு செலுத்தும் போது ஒரு கட்சியுடைய விஜய்க்கு பெரும்பாலும் அந்த ரசிக பிம்பத்துல தான் ஒரு 80 விழுக்காடு வாக்கு விழுந்திருந்தாலுமே அவர் சொல்ற சில இந்த மாதிரி விஷயங்களையும் மக்கள் கவனிப்பாங்க. விஜய் 2000 திமுக அதிமுக 2000 ரூபாய் தான், விஜய் 2000 தரங்கிறாரு, தாய்மாமன் சீர் தரங்கிறாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு அவங்க என்ன மக்களுக்கு என்ன பயன்கிறது மக்கள் கவனிப்பாங்க. இப்ப அதன் அடிப்படையில் விவசாயிகள் கட்டாயம் விஜய் சொன்ன இந்த வாக்குறுதிகளை கவனிச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில தான் பெருவரையான மக்கள் விஜய்க்கு வாக்கு செலுத்திருக்காங்க. இப்போ அவரு வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சிட்டார். இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, அவரு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னா, என்ன என்னால செய்ய முடியுமோ நான் அதான் கொடுப்பேன், எது சாத்தியமோ அதான் நான் சொல்லுவேன், சாத்தியம் நான் பேச மாட்டேன் அப்படின்லாம் பில்டப் எல்லாம் பேசுறேன். அப்படி அப்போ சாத்தியமானதுதான் நீங்க பேசின பயிர்க்கடன் தள்ளுபடிங்கிறது சாத்தியமானதுதான் அப்படின்னா நீங்க தாராளமா செஞ்சிருக்கலாமே. நீங்க சொன்னது, அதாவது நீங்க தேர்தல் அறிக்கையில் நீங்க சொன்னது 5 ஏக்கருக்குள்ள 5 ஏக்கருக்கு மேல, இதுதான் நீங்க சொன்ன கான்செப்ட். இப்ப இது செயல்படுத்தும் போது எப்படி மாத்துறாருன்னா, வெறும் 50,000க்குள்ள பயிர்க்கடன் வாங்கிய விவசாயிகளுக்கு முழுமையா தள்ளுபடி, அதுக்கு மேல போறவங்களுக்கு கொஞ்சம் கம்மி, அதுக்கு மேல கொஞ்சம் கம்மி, அப்படியே 80-90 கிட்டத்துக்கு மேல 90,000 கிட்ட மேல நீங்க கடன் வாங்கியிருந்தா வெறும் 5,000 ரூபாய் தான் உங்களுக்கு தள்ளுபடி. இது என்ன? இது மக்களை ஏமாற்ற வேலை தானே. அப்போ இந்த இடத்துல நமக்கு விஜய் மேல ஒரு மிகப்பெரிய கோபம் ஆதங்கம் என்னன்னா, திமுக கூட தன்னுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்த விஷயங்களை சில விஷயங்கள் செய்வாங்க, சில விஷயங்கள் செய்யாம போவாங்க. அப்படி செய்யற விஷயங்கள்ல செய்யாம சில விஷயங்கள் விட்டுட்டாங்க, அதுல நமக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு. வேற செஞ்ச சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்கிட்டு சொல்றேன், 100 ரூபாய் தரன்னு ஒரு தேர்தலை கொடுத்திருந்தாங்கன்னா அதை செய்யும் போது ஒரு 70 ரூபாயாவது கொடுப்பாங்க. ஆனா விஜய் என்ன பண்றாருன்னா, 100 ரூபாய் தரன்னு சொல்லிட்டு வெறும் 20 ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாத்துறாரு. இது ரொம்ப கடைஞ்சடிச்ச ஒரு அயோக்கியத்தனங்கிறது இது. இதுக்குதான் எதிர்ப்பு அதிகமா வந்துட்டு இருக்கு. இப்ப முதல்ல விஜய் நாம பேசுறத தாண்டி விஜய் என்ன வாக்குறுதி கொடுத்தாருங்கிறத நீங்க பாத்துட்டு வந்துருங்க. நம்ம எல்லாருக்கும் சோறு போடுற நம்ம தெய்வங்களான விவசாயிகளுக்கான அஜெண்டா கொஞ்சம் படிப்போமா? 5 ஏக்கருக்கு குறைவான நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும். விஜய் பேசுறது பாத்துட்டீங்க. அடுத்ததா இதற்கு விவசாயிகள் தங்களுடைய எதிர்ப்பு எப்படி பதிவு பண்றாங்க பாத்துட்டு வந்துருங்க. இந்த அறிவிப்பு ஏமாற்றம் அளிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்கத்தினர். 5 ஏக்கர் வரை உள்ள விவசாயிகளுக்கான கடன் முழுமையாக தள்ளுபடி என்று தாவேகா வாக்குறுதி அளித்தது. முழு கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஆனால் அந்த முழு கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது விவசாயிகள் சங்கம். விவசாயிகள் இப்படி பேசுறது பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது, விவசாயிகள் தரப்புல கடும் அதிருப்தியில விஜய் மேல இருக்காங்கன்னு தெரியுது. இதை தாண்டி விஜய் கட்சிக்குள்ள ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் விவசாயிகள் சபை ஒரு இயக்கம் வச்சு நடத்திருந்தாரு. அவரு விஜய் நிக்க வச்சிருந்தார் எலெக்ஷன்ல, அருள் ஆறுமுகம் அப்படிங்கிறவரு. அவரு முதல்ல அவர் தன்னுடைய விவசாயி தான், அதுக்கப்புறம் தான் நான் ஒரு தமிழர் உச்சி கிரகத்தை சார்ந்தவங்கிற அடிப்படையில அவரும் தன்னுடைய எதிர்ப்பை இதுல பதிவு செஞ்சிருக்காரு. இப்ப அருள் ஆறுமுகம் அவர்கள் என்ன தன்னுடைய பக்கத்துல ட்வீட் பண்ணிருக்காருன்னு பாத்துருவோம். முடியாது, முட்டு கொடுக்க முடியாது,
விவசாயிகளுக்கு செய்யும் துரோகம் தான் இந்த பாராபட்சமான கடன் தள்ளுபடி என்பது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் வாக்குறுதி தரவில்லை, உத்தரவாதம் கொடுத்தீர்கள் என்பதை மறக்க வேண்டாம். உடனடியாக சிறு குறு விவசாயிகளின் முழு கடன்களை தள்ளுபடி செய்யுங்கள் மற்றும் பெரு விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யுங்கள். உங்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது, கட்சிக்காரர் சொல்றாங்க, உங்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது. ஐஏஎஸ்களின் பேச்சை கேட்டு இப்படி தவறான முடிவை எடுக்கக்கூடாது. இது தாவேகாவின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் சீர்குலைத்து விடும். தேர்தல் வாக்குறுதிப்படி செயல்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ட்வீட் முடிச்சிருக்காரு. கீழே வந்து விஜய் கொடுத்த தேர்தல் அறிக்கையும் வந்து வட்டமிட்டு காமிச்சிருக்காரு. ஸோ இப்படி வந்து விஜயுடைய கட்சிக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவருக்கு எதிர்ப்பு தெரிய வந்திருக்கு. இதுக்கு மேல விஜய் வந்து தன்னுடைய தவறு என்ன அனலைஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து விவசாயிகள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஏமாத்துறாள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விவசாயிகள் மட்டும் எதிர்பார்த்து திரும்ப மாட்டாங்க, பொதுமக்களுமே எதிர்பார்த்து திரும்புவாங்க. சோ அதை வந்து விஜய் கவனத்துல வச்சுக்கணுங்கிறத நம்ம இதுல பதிவு செய்ய விரும்புறோம். முதல் முறையா அவர் கட்சியில இருந்து ஒருத்தரே சொல்றாரு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்ற பதிவு பண்ணிக்கிறாரு. கோவத்துல அப்புறம் அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டாரு, உண்மையா சொல்லிட்டாரு டக்குன்னு. இப்ப அடுத்ததாக இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து விஜய் ரசிகர்களுக்குள்ள எந்த மாதிரியான சூழல் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த முதல் ட்வீட்டை பாருங்க. விஜய் ரசிகர் ஒருத்தர் போட்டிருக்காரு, நான் வந்து ஒரு 3 லட்சம் வந்து பயிர் கடன் வாங்கியிருந்தேன், இப்ப இந்த பயிர் கடன் தள்ளுபடி ஆயிடுச்சு, ரொம்ப மகிழ்ச்சி. எங்க விஜய்க்கு வாக்கு செலுத்த எங்க அப்பா கூட இப்ப வந்து மகிழ்ச்சியா தான் இருக்கிறாரு, மாற்றம் நடந்துருச்சு அப்படின்னு மகிழ்ச்சியா பதிவு போட்டிருக்காரு. அவர் தலையில தட்டுற மாதிரி அவர் கட்சி சேர்ந்த இன்னொரு நபர் இன்னொரு ட்வீட் போட்டிருக்காரு. அது கீழே கமெண்ட்ல போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாப்பிள்ள நமக்கு தலைவர் வந்து ஆப்புதான் வச்சிருக்கிறாரு, ஏன்னா வந்து அவர் சொன்னது 5 ஏக்கர் வரை விவசாயிகள்னு சொல்லிட்டு இந்த வெறும் 50,000 வாங்கினவங்களுக்கு தான் முழு தள்ளுபடி, அதுக்கு மேல போக போக ரொம்ப தள்ளுபடி கம்மி, அதுவும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களாம் வெறும் 5,000 தள்ளுபடி. பெரும்பான்மையான விவசாயிகள் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் வாங்கியிருக்காங்க, நான் கூட 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்றாரு. ரெண்டாவது இப்படியே போனுச்சுன்னா கட்சி மேல மக்களை எதிர்பார்த்து திரும்பிடுவாங்கிற கருத்தையும் அவர் வலிமையா பதிவு செஞ்சிருக்காரு. முக்கியமா இதுல குறிப்பா என்ன பார்க்கணும்னாப்பா, முதல்வர் விஜய் அவர்களோட பெரிய பிளஸ் பாயிண்டே இதுதான். அவரோட தொண்டர்கள் பெரும்பான்மையா இருக்கவங்க அவர் சொல்றத அப்படியே நம்பிடுறாங்களே தவிர அது கரெக்டாக சொல்லியிருக்கிறாரா, இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாரு அப்படின்ற ஆராய்ச்சிக்குள்ள போறதே கிடையாது. அதுவே பெரிய பிளஸ் பாயிண்ட் அவருக்கு. அதுல அவர் கொஞ்சம் பேர் அதை திரும்பி பாக்குறாங்க, கொஞ்சம் யோசிக்கிறாங்க, அவர் என்ன கொஞ்சம் பேராவது கவனிக்கிறாங்க. முழுக்க ஒரு முட்டாள்தனமா கண்மூடித்தனமா சினிமா போதையில விஜய் நம்பிதான் வாக்கு செலுத்தினாங்க. இப்ப அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் பேர் வெளியே வராங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா காணல் நீர் வந்து என்னைக்குமே தாகம் தீர்க்காது. நன்றி, வணக்கம்.